கொரோனா காலத்தில் பழனிசாமி என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், கொரோனா இருந்த காலத்திலும் சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் பழனிசாமி. மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற நினைப்பில் இப்படி கப்சாக்களை அடித்து விடுகிறார் பழனிசாமி என விமர்சிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவிய போது அதிமுகவின் பழனிசாமி ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. என்ன செய்தார்கள் என்றால், ஊரடங்கு போட்டுவிட்டு அன்றைய முதலமைச்சர் பழனிசாமியும் அமைச்சர்களும் பதுங்கிவிட்டார்கள். அப்போதும் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை தொடங்கி மக்களுக்கு உணவுப் பொருள் வழங்கியது திமுக. உணவுப் பொருள் தயாரித்து தந்தது திமுக தொண்டர்கள். கொரோனாவை கட்டுப்படுத்த மிக முக்கியமானது தடுப்பூசிதான். அதனை கூட ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தரவில்லை. பழனிசாமி அதனை துணிச்சலாக தட்டி கேட்கவும் இல்லை. ஒன்றிய பாஜக அரசை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் பழனிசாமி வீட்டுக்குள் பதுங்கிக் கொண்டார் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. திராவிட மாடல் அரசு மலர்ந்ததும் தடுப்பூசி செலுத்துவதை மாபெரும் இயக்கமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றினார். கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான பல சிறப்பு முயற்சிகளை அரசு எடுத்தது. மாநிலம் முழுவதும் வாரந்தோறும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டன. அதிமுக ஆட்சி காலத்தில் தடுப்பூசிக்கு தகுதியானவர்களில் 8.09% மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 2.84% மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் என்ற குறைந்த அளவிலேயே செலுத்தப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீரிய முயற்சிகளால் இந்த நிலை மாறி 7 மாதங்களில் 86.95% மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 60.71% மக்களுக்கு இரண்டாம் தவணையும் என 8.55 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. ஓராண்டுக்குள் அனைவருக்கும் 2 தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு கொரோனாவை கட்டுப்படுத்தியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பாராட்டு தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் மின் கட்டணம் அனைத்து வீடுகளுக்கும் அதிகமானது. எல்லோரும் வீட்டில் இருப்பதால் மின் கட்டணம் அதிகமாகிறது என்று பழனிசாமி விளக்கமளித்தார். முந்தைய மாதம் 420 ரூபாய் கட்டணமாக ஒருவருக்கு இருந்தது. கொரோனா காலத்தில் 5200 ரூபாய் கட்டணமாக வந்தது. முந்தைய மாதம் 900 ரூபாய் செலுத்தியவருக்கு 4000 வந்தது. ஒருவர் வீடு 3 மாதமாக பூட்டியிருக்கிறது. அவருக்கு 9000 கட்டணம் வந்தது. ஏழை விவசாயி ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணமாக வந்தது. மின் கட்டணம் மூலம் மக்களிடம் கொள்ளையடிக்கும் வேலையை செய்தது பழனிசாமி ஆட்சி. அநியாய கட்டணம் வசூலித்தது மட்டுமல்ல, அதனை செலுத்துவதற்கும் கட்டாயப்படுத்தினார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மக்களுக்கு மட்டும் சலுகை அறிவித்தார்கள். மற்ற மாவட்டத்து மக்களை ஏமாற்றினார் பழனிசாமி. கொரோனா கொடூரத்திலும் மக்களுக்கு ஷாக் கொடுத்து கொண்டிருந்தார் பழனிசாமி என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. கொரோனா பரவுகிறது என்று தெரிந்து முன்கூட்டியே சட்டசபையை ஒத்திவைக்க சொன்னார் திமுக தலைவர். முதலில் பழனிசாமி மறுத்தார். அதன் பிறகு ஒத்திவைத்தார். அனைவருக்கும் டெஸ்ட் எடுக்க சொன்னார் திமுக தலைவர். முதலில் பழனிசாமி மறுத்தார். அதன் பிறகு அதிக டெஸ்ட் எடுக்க தொடங்கினார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 கொடுக்க சொன்னார் திமுக தலைவர். பணம் இல்லை என்று மறுத்தார் பழனிசாமி. அதன் பிறகு 2500 ரூபாய் கொடுத்தார். 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய சொன்னார் திமுக தலைவர். அதன் பிறகுதான் ரத்து செய்தார். இ-பாஸ் ரத்து செய்ய சொன்னார் திமுக தலைவர். அதன் பிறகுதான் ரத்து செய்தார். இப்படி ஒவ்வொன்றையும் திமுக சொன்ன பிறகுதான் செய்தார் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலின் போது நிதி நிலையை சுட்டிக்காட்டி அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணமாக பெறும் நடைமுறை 27/4/2020 முதல் பழனிசாமியால் நிறுத்தப்பட்டது. இதனை மீண்டும் செயல்படுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணமாக பெறும் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தியது திராவிட மாடல் அரசு. பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் அதிகளவு கடன் வாங்கினார். கொரோனா வந்ததால் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று சொன்னார். கடன் வாங்கி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே ஒருவருக்கு கொரோனா வந்தால் கூட அம்மாவின் அரசு அவரை காப்பாற்றும் என்று சட்டமன்றத்தில் சொன்னவர் பழனிசாமி. ஆனால் 38,000 பேர் இறந்தார்கள். கொரோனா வைரஸ் பற்றிய புரிதலே இல்லாமல் முதல் 3 மாத காலம் அனைத்து வகையிலும் மறைத்தவர் பழனிசாமி. இறந்தவர் கணக்கில் பொய்க்கணக்கு காட்டியவர் பழனிசாமி. கொரோனாவில் ஊழல் செய்தவர் பழனிசாமி என்பதை மக்கள் மறக்கவில்லை என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.